கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் 35:5. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவனாக. தாவீதுடைய பிராணனுக்கு விரோதமாய் எழும்பின அநேக சதித்திட்டங்கள் உண்டு. அவனை அரியணையில் அமரவிடக் கூடாது என்று எழும்பின ஏகப்பட்ட எதிராளிகளின் போராட்டங்கள் உண்டு. அவன் தலை நிமிர்ந்து வாழக்கூடாது என்று சவால் விட்ட அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். அவனை அரியணையில் அமரச் செய்தார். அவனை அரசனாக மாற்றினார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தாவீதை தேவன் வளர்ந்து ஓங்கச் செய்தார். ஆனாலும் தாவீதை வேட்டையாடும்படி தெள்ளுப்பூச்சியை போல அவனை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல அவர்கள் பறந்து போவார்கள், நானோ கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வாதமாய் நிலைத்திருப்பேன். இரண்டாவது சொல்கிறார், எனக்காக கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவான். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எதிரடைகளையும், எல்லா சதி திட்டங்களையும், எல்லா துன்மார்க்கத்தின் ஆவிகளையும் எனக்காக தூதன் துரத்தி விடுவான். எஸ், தூதர்கள் பாளையம் இறங்கி என்னை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எதிராய் எத்தனை ஏராளமான ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்தாலும் அவர்கள் காற்று முகத்தில் பறக்கிற பதரை போல பறந்து போய்விடுவார்கள். தூசியை போல பறந்து போய்விடுவார்கள். கர்த்தருடைய தூதன் உங்களுக்காக அவர்களை துரத்தி அடித்து விடுவான். நீங்களோ சந்தோஷமாய் வாழ்வீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பீர்கள். கலங்காதிருங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா எதிரிடைகளையும், எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் காற்று முகத்தில் பறக்கிற பதரை போல பறத்து விட்டீர் ஆண்டவரே. தூதர்களால் அவன் காக்கப்பட்டான் ஆண்டவரே. அதே போலவே இந்த வேளையில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.